ஹே ஹாய் என்டிஜி ப்ரோஸ், நான் உங்கள் நிதிஷ்குமார் பேசுகிறேன். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃப்ரெண்டை ஒருத்தரை ப்ராங்க் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி என்ன மாதம்? ஏப்ரல் மாதம். அப்போனா நம்ம யாராச்சும் ப்ராங்க் பண்ணல. என்னோடய ஓல்டு ஃப்ரெண்டான மனோபாலன் என்கிற அவரை தான் பிளான் பண்ணியிருப்பேன். ப்ராங்க் பண்ணியிருப்பேன், வாய்க்குள்ளது. ஸோ என்ன மாதிரி ப்ராங்க் பண்ணியிருப்போம், நம்ம சேனலை சேல் பண்ணிட்டோம் அப்படின்னு ப்ராங்க் பண்ணியிருப்பேன். ஆனால் மொக்கையாக போயிடுச்சு. ஸோ அவர் சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சாரு ப்ராங்க் பண்ணிட்டாருன்னு. ஸோ ஓகே, ஓவராக பேச வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, நான் உங்கள் நிதிஷ். வெல்கம் டு நிதிஷ் தமிழ் கேமிங். ஹலோ, எங்கே வேணா இருக்க? வீட்டில் இருக்கேன். சரி, சேனல்ல இப்போ ஒரு வீடியோ போட்டேன்ல. இல்லையா? ஆமா. இந்த வீடியோ அனுப்பிவிட்ட. அதை நீ இன்னும் பாக்கலையா? ஜாவா வெர்ஷன் நோவலா இருக்குதானே? அதுதான். அதுதான் மை லாஸ்ட் வீடியோ. லாஸ்டா? ஆமா, சேனல் சேல் பண்ணிட்டேன். ஏன்? அது ஒரு மாதிரியா இருக்கு, ரீச்சே போறதுல. ஏன்டா? நல்லா ஆடா போகுது. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தே ஆகும். 13 வியூஸே உனக்கு நல்லா போதா? கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தே ஆகும். டக்குனா பெருசா. ஜஸ்ட் வெறும் எவ்வளவுக்கு வித்தன்னு தெரியுமா? அதான்டா மனசு. ஆ, 2500 சரி. நான் சேல் பண்ணிட்டேன். லாஸ்ட் ஒரே ஒரு வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு ஐடி லாகின் அனுப்பிச்சு விட்டேன். ஆ, கடுப்பாரு. சும்மா உருட்டு அதை வித்துட்டேன்னு. சத்தியமாடா. சரி, அப்ப நான் கமெண்ட் போட்டிருக்கேன், பின் பண்ணி விடு. கமாண்ட் போட்டு அது நானுமே பண்ண முடியாதுடா. ஓனர்கிட்ட தான் கேட்கணும். ஓனர்கிட்ட கேட்டு பின் பண்ண சொல்லு. மனசு உடைஞ்சு பேசிட்டு இருக்கேன், பின் பண்ணுன்றன்ற. ஏன்டா? நீ மனசோட இருந்தா ஏன் கமெண்ட் பின் பண்ண அழிக்குதா? நீனா ஒரு ஃப்ரெண்டாடா, ஆறுதல் பண்ணணும்னு உனக்கு போன் வச்சப்பா. டேய், நீ ஊத்துறேன்னு தெரியுதுடா. டேய், ஏய் உண்மையான இதுன்னா சரி ஒத்துக்கலாம். சத்தியமாடா, நான் தான்டா லாஸ்ட் வீடியோ சேல் பண்ணிட்டேன். இப்பா புதுசா யூடியூப் சேனல் தொடங்கி ரன் பண்ணுப்பா. கடுப்பா இருக்குடா. சேனல் கடுப்பா இருக்குன்னா இப்ப ஏன்டா வித்தா? டேய், ஏதோ ஒரு இதுல வித்துட்டேன்டா. போய் இப்ப திரும்ப கேளு, காசை கொடுக்குறேன்பா, சேனலை கொடுக்குறேன். அவன் 3000 ரூபாய்க்கு பாடு. கேட்டா இது கும்பலா போய் அடிய போட்டுறான். ஒரு பெரிய ரவுடி. நான் ரவுடியா வாங்க போறேன். ஒன் சைடா லவ் பண்ணி தெரிஞ்ச, இப்ப என்ன டபுள் சைடா லவ் பண்றியா யாரையும்? ரவுடி எல்லாம் திடீர்னு ரவுடி ஈவுடி எல்லாம் வாயில இருந்து. இல்ல, இப்போ ஒரு சின்ன பையல மிரட்டினேன். யாரப்பா? ஒரு சின்ன பையன், 5th ஸ்டாண்டர்ட் பையன். லாலிபாப்ப புடிங்கிற விஷயம்னா நான் இப்போ உன்கிட்ட கேட்கல, சேனல்ல வித்துட்டேன். நான் ரவுடி ஆயிட்டேன்டா. அந்த சின்ன பையன் லாலிபாப் வாங்கினேன். ஏய் அத விட்றா. இப்ப என்ன மாசம்டா? இப்ப ஏப்ரல். பிராங்க் பண்ணிட்டேன்டா. தம்பி, அது 1ஆம் தேதி பண்ணணும் சரியா? 2ஆம் தேதி வந்து பிராங்க் பண்ணிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது, எரிச்சலாயிருங்க. சத்தியமா நான் சேனல்ல சேல் பண்ணல. பண்ணிட்டிய? பண்ணல. பிராங்க். பண்ண? சரி, ஓகே, நல்லது. பிராங்க் பிராங்க் பண்றோம் சொல்லுங்க, இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படியா? ஆ. ரெக்கார்ட்ல கட் பண்ண முடியும். பைத்தியக்காரா. கேக்குதாடா லவடி கப்பா? அசிங்க பார்த்துட்டு வாய முட்டுறாடே. லைவ் போட்டுருவோம்டா அப்புறம். பின் பண்றா இப்ப என் கமெண்ட. இவன் ஒருத்தன். சரி, ஃபன் பண்றோம் சொல்லுங்க. பண்ணலாம் பண்ணிக்கல, ஃபர்ஸ்ட் பின் பண்ணு என் கமெண்ட. இப்ப பின் பண்ணி நீ என்னத்த சாதிக்க போற? ஒரு சந்தோஷம் தான், நம்ம கமெண்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கேன்னு. வச்சுக்கப்போ. ஃபர்ஸ்ட் பாத்தியா இல்லையா கமெண்ட்? பாத்துட்டேன்டா.
லாஸ்ட் கமெண்ட் ப்ளீஸ் பிட் மீ. எல்லா இதுலயும் போய் இதுதான் பண்ணுவீரா. இதுக்கு என்னடா கமெண்ட் பண்ணுறது? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நம்ம ஒன்று நினச்சா அவங்க ஒன்று நினச்சிட்டாங்க. ஓகே சரி, அவர் நடுவிலே கண்டுபிடிச்சார். நானும் எப்படியோ முட்டு கொடுத்தேன், கடைசியில் முடியலை. நானே சொல்லிட்டேன் இந்த மாதிரி இது ப்ராங்க்னு. சரி காண்டாகி அசிங்கமாக திட்டினாரு. ஓகே ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே எஸ் பாய்.